நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மேம்பாலத்தில் அதிகரிக்கும் விபத்துகள் ஆய்வு மேற்கொண்ட அரசு அதிகாரிகள் மேம்பாலத்தை ஒரு வழிப்பாதையாக மாற்றுவதற்கான முடிவுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் சென்னை கன்னியாகுமரி தொழிற்தட திட்டத்தில் சுமார் 424 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஈரோடு திருச்செங்கோட்டை இணைக்கும் வகையில் சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் கட்டும் பணி கடந்த 2021ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மே மாதம் 29ஆம் தேதி தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக மேம்பாலத்தை திறந்து வைத்தார். ஈரோட்டிலிருந்து மேம்பாலத்தின் வழியாக திருச்செங்கோடு சங்ககிரி செல்லும் வகையில் பாலம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. பள்ளிப்பாளையத்திலிருந்து மேம்பாலம் வழியே திருச்செங்கோடு செல்வதற்கு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு பள்ளிப்பாளையம் பழைய பாலத்தின் வழியாக செல்ல வேண்டிய நிலை உள்ளது. மேலும் ஈரோட்டிலிருந்து சங்ககிரிக்கு வருவதற்கு மேம்பாலத்தை பயன்படுத்தும் போது அது ஒரு வழி பாதையாகவும், பள்ளிப்பாளையத்திலிருந்து ஈரோட்டிற்கு செல்வதற்கு மேம்பாலத்தை பயன்படுத்த முடியாத வகையில் பாலம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேம்பாலத்தில் கடந்த 15 நாட்களில் 4 விபத்துகள் நடைபெற்றுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆசிரியர் காலனி என்ற பகுதியில் இருசக்கர வாகன ஓட்டியின் மீது மோதாமல் இருப்பதற்காக கீழே வந்து கொண்டிருந்த கார் நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினர். விபத்து குறித்து தொடர் புகாரின் அடிப்படையில் திருச்செங்கோடு டிஎஸ்பி கிருஷ்ணன், பள்ளிப்பாளையம் காவல் ஆய்வாளர் சிவக்குமார், பாலம் கட்டுமான அதிகாரி கபிலன் உள்ளிட்டோர் மேம்பாலத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு வந்த பொதுமக்கள் பாலத்தில் வேகமாக வாகனங்கள் வந்து செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. இந்த பாலம் எந்த வகையிலும் எங்களுக்கு உபயோகமாக இல்லை. இந்த பாலத்தினால் விபத்துகள் தான் நடக்கிறது என குற்றம் சாட்டினர். இதையடுத்து விபத்துகள் அதிகம் நடைபெறும் இடங்களில் வேகத்தடை, டிவைடர்கள், சிசிடிவி கண்காணிப்பு கேமரா, ஒளிரும் ஸ்டிக்கர்கள் ஆகியவை தேவையான இடங்களில் அமைக்க வேண்டுமென டிஎஸ்பி கிருஷ்ணன் பால கட்டுமான பணி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்நிலையில் இதுகுறித்து உள்ளூரை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் கூறும்போது, பள்ளிப்பாளையத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கட்டப்பட்ட மேம்பாலத்தில் உள்ளூரை சார்ந்த பொதுமக்களே மேலே செல்ல முடியாத வகையில் ஒரு வழி பாதையாக சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளிப்பாளையம் மக்களுக்கு இந்த புதிய பாலம் எந்தவித பயனும் இல்லை. எனவே புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்தை உள்ளூர் பொதுமக்களும் பயன்படுத்தும் வகையில் அரசு அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கூறினார். அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் வட்டம் பள்ளிப்பாளையத்திலிருந்து பேசுகிறேன். கடந்த 29ஆம் தேதி நம்ம பள்ளிப்பாளையத்துக்கு ஒரு பாலத்தை திறப்பலா பண்ணாங்க. அந்த பாலம் திறக்கப்பட்டு இன்று வரை 4 ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. சின்ன சின்ன அடியோடு அவங்களாம் தப்பிச்சுக்கிட்டாங்க. இதே ஒரு ஆபத்தான இருந்தால் உயிர் கூட போவோம். அதனால் காவல்துறை இதுக்கு உண்டான நடவடிக்கை இப்போ நேற்று பார்த்தாங்க. அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வழிப்பாதையாக பண்ணுறாங்க. இந்த ஒரு வழிப்பாதை பண்ணும்போது பள்ளிப்பாளையத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாலம் யூஸே இல்லை. அதனால் நம்ம ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் கீழே இடம் இருக்குது. அந்த பஸ்ஸே ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுனாவே இந்த வண்டி போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை மறுக்க என்ன பண்ணணும், காலனி போய் சுற்றி வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த பாலம் கட்டினதே ஒரு என்ன ஐடியாவில் கட்டினாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் ஒரு வண்டி, இந்த பக்கம் ஒரு வண்டி, மற்ற ஒரு 2 வீலர் போக முடியாது. அந்த ஒன்வே பண்ணால் அதில் புரோஜனமே இல்லை. பாலமே புரோஜனம் இல்லையே. இப்போ உண்மையில் எதுக்காக ஒன்றுவே சொல்லுங்க பார்க்கலாம். போர் இங்கேருந்து வர வேணா நீங்கள் பண்ணிக்கலாம், மற்றதை எதுவுமே உண்மை பண்ண முடியாது. நீங்கள் இப்படி போய் கீழே இறங்கி வர்றதுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம பாலம் நினச்சி பாருங்கள். அதனால் எல்லாரும் போகணும், வரணும், யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. இங்கேருந்து போகிற வண்டி, ஏதாவது சேலத்துலேருந்து போகிற வண்டி, லாரியோ பஸ்ஸோ மற்றதெல்லாம் கீழே தான் போக முடியும். காராக இருந்தாலும் இவங்கெல்லாம் மேலேயே ஏறிக்கிறாங்க. ஆமாம், பொதுமக்களுக்கு உண்மை பண்ணிட்டீங்கன்னா புரோஜனம் இல்லை. உள்ளூர்காரருக்கு பள்ளிப்பாளையத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் இதில் என்ன அனுபவிக்க போகிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாலம் நம்ம ஊருக்கு இல்லை, அதாவது அவுட்டர்ஸ் அவங்களுக்கு தான் இந்த பாலம் யூஸ்ஃபுல்லு. அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு டிபேட் வச்சு பாதுகாப்போட அந்த நெடுஞ்சாலைத்துறை பண்ணணும். அது காவல்துறை ஒத்துழைப்போட. என் பேர் ஆறுமுகம், பள்ளிப்பாளையம்.